Hi friends. Morning. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம WordPressக்கு வந்து நீங்க ஹோஸ்டிங் வாங்கணும் இல்ல டொமைன் வாங்கணும் அது தெரியல. அத நீங்க லோக்கல் சிஸ்டம்லயே செட்டப் பண்ண முடியும். அது எப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டாவே பார்க்க போறோம். இங்க நம்ம வந்து நிறைய பேர் யூஸ் பண்ற அந்த காமன் மெத்தட யூஸ் பண்ண போறது கிடையாது. நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நிறைய விஷயங்கள் நீங்க ஹோஸ்டிங்ல இருக்கிற மாதிரியே இங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால எக்ஸாக்டா அதை கொண்டு வர முடியும். உங்களால பிராக்டிஸ் பண்றதுக்கும் அது ஈஸியா இருக்கும். பட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்றதுனால இங்க நம்ம போக போற மெத்தட் வந்து WP லோக்கல். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நான் டீடைலா உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். ரெடியா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய எட்ஜ் பிரவுசரை இல்ல குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணிக்கங்க. அதுல லோக்கல் WP அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. localwp.com அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலும் ஃபைன். இங்க உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்க பேசிக்கான டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ன OS, உங்களோட பேரு, இமெயில் ஐடி, அதை கொடுத்துட்டு கெட் இட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த WP லோக்கல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க நான் இது எல்லாத்தையுமே தனியா எனக்கு ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன். இங்க டவுன்லோட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா WP லோக்கல் அப்படின்றது இருக்கு. ஜஸ்ட் நீங்க இதை டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்களேன் போதும். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். என்னன்னா இது நீங்க மட்டும் யூஸ் பண்ணணுமா இல்ல எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, உங்க சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்க யூசர்ஸ் அப்படின்னு கேட்கும். இங்க பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க நெக்ஸ்ட் மட்டும் போயிடுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். பட் இந்த இடத்துல ரொம்ப மேஜரா பாருங்க. எந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன்ஸோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகணும்னு கேக்குது. என்னோட சஜஷன் எக்ஸ்டர்னலா ஒரு டிரைவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டோரேஜ் டிரைவர் இல்ல நீங்க லோக்கல் யூஸ் பண்றதுனாலும் சரி, பட் சி டிரைவ் யூஸ் பண்றதுனாலும் சரி, பட் அதை டெலீட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இதுல நீங்க மல்டிபிள் சைட்ஸை யூஸ் பண்ண போறீங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க WP லோக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். பெட்டர் நியூ ஃபோல்டர் லோக்கல் WP அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகே கொடுத்துட்றேன். ஓகே இன்ஸ்டால் கொடுக்குறேன். அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுல எக்ஸாக்டான செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்ல இருக்கிற 60% ஆஃப் தி செட்டப் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலியமா ஹோஸ்டிங்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உங்களால. இப்போ புரியுது. ஸோ அதுக்காக தான் என்னோட சஜஷன் WP லோக்கலா இருந்துச்சு. ஈவன் இன்னொரு ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு. அது வந்து டைரக்டா WordPress அப்படின்னே வரும். லோக்கல் WordPressனே இருக்கும். ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்றதுனால பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோல நம்ம WordPress பத்தி உள்ள போய் ஃபுல் டெப்தாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஜஸ்ட் ஃபினிஷ் மட்டும் கொடுங்களேன். ரன் லோக்கல் அப்படின்றத செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லோக்கல் சைட் ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதோட டேஷ்போர்ட் ரொம்ப கிளீன் அண்ட் மினிமலா இருக்கும். எங்கெங்க போகணும்னு உங்களால நேவிகேட் பண்ண முடியும். கீழே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் உங்களோட லோக்கல் WP செட்டப். இங்க கிரியேட் நியூ அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இங்க கிரியேட் நியூன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்க லெஃப்ட் சைட்ல கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் சேம், ரெண்டுமே ஒன்னா தான் ஒர்க் ஆகும். இங்க கிரியேட் அ நியூ சைட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க உங்களோட வெப்சைட்டோட பேர் கொடுங்க. நான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சாரி, வேற எதையும் ஆட் பண்ணிருக்கேன். எஜுகேஷன் அப்படின்றது வச்சுக்கிறேன். வேற எந்த ஆப்ஷனும் நீங்க பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. ஒன்னு ப்ரிஃபர்ட், இன்னொன்னு கஸ்டம். கஸ்டம் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில ஃபீச்சர்ஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் வேணும் அப்படின்னும் போது கஸ்டம் போட்டு பெட்டர். கஸ்டம்ல PHP வெர்ஷன் அப்படின்றது ஒன்று. வாட் இஸ் PHP வெர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். உங்க கையில இருக்கிற மொபைல், கண்டிப்பா இந்த வீடியோ மொபைல்ல தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. உங்க கையில இருக்கிற மொபைல் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல இருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கான முக்கியமான விஷயம் என்ன, அதாவது எதுக்காக வெர்ஷன்ஸ் விடுறாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல ஒவ்வொரு டைம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் வரும்போதும் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான புது புது ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுவாங்க, இல்ல அதோட செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட என்டையர் WordPressமே PHP பேஸ் தான். PHPல அடுத்தடுத்த வெர்ஷன் நீங்க அப்டேட் பண்றது மூலமா உங்களோட செக்யூரிட்டி என்ஹான்ஸ் ஆகும். உங்களுக்கு அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் ரிச்சா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ PHP வெர்ஷன்ல நான் 8.4 சஜஸ்ட் பண்றேன். 8.5 வந்துருச்சு. பட் ஏன் இதுனா இது ஸ்டேபிள் ஆனது. தென் வெப் சர்வர் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுலாம்.
டேட்டாபேஸ். வாட் இஸ் டேட்டாபேஸ் அப்படின்றது சின்னதா சொல்லிடுறேன். உங்களுடைய டேட்டானா என்னன்னு தெரியும். உங்களுடைய பேரா இருக்கட்டும், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ரேஷன் கார்டு, இது எல்லாமே டேட்டா. கரெக்டுங்களா? பேஸ்னா என்ன? ஒரு வார் பேஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம பேஸ் சொல்லுவோம். டேட்டா பேஸ் அப்படின்னும் போது என்ன ஆகுது? உங்களுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அதுதான் டேட்டா பேஸ். ஓகேங்களா? இங்க எனக்கு ப்ரிஃபரபிள் வந்து MySQL தான். ஸோ நான் MySQL சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கண்டினியூ கொடுத்துறேன். வேர்ட்பிரஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தேவைப்படுது. அதுக்கு நீங்க உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட், ஒரு டைம் நீங்க எதை வச்சு லாகின் பண்ண போறீங்கன்றது, அதுக்கப்புறமா உங்களோட மெயில். நான் வந்து sk@metaelement.in என்னுடைய அஃபிஷியல் மெயில் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். ஆட் சைட் கொடுங்க, சைட் ஆட் ஆயிடும். அலோ பர்மிஷன் கொடுங்க. தட்ஸ் இட். நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வேற எதுவுமே நம்ம கிளிக் பண்ண போறது கிடையாது. இது என்டையர் வேர்ட்பிரஸையும் செட்டப் பண்ணிக்கும். தட்ஸ் இட். ஓகே, வேர்ட்பிரஸ் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்களோட வெப்சைட் எப்படி பார்க்கறதுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களோட வெப்சைட்டை பார்க்கறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பேக் எண்ட், இன்னொன்னு ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்டை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஓப்பன் சைட்னு ரைட் சைட்ல இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கனாலே போதும், உங்களுடைய ப்ரௌசர் தானாவே ஓப்பன் ஆகி அதுல உங்களுடைய வேர்ட்பிரஸ் சைட்டை காமிக்க ஆரம்பிச்சோம். இல்ல உங்களோட பேக் எண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இதுல 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு, நீங்க மேனுவலா இந்த சைட்டோட லிங்க்கு அடுத்து /wp-admin போட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன், இங்கேயே பாத்தீங்கன்னா wp-admin இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். மூணாவது ஆப்ஷன் என்னோட ப்ரிஃபரன்ஸ், நான் அதிகமா யூஸ் பண்றது அதுதான். என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒன் கிளிக் அட்மின் அப்படின்னு இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண யூசர் நேம் இங்க காமிக்கும். அதை செக் பண்ணிட்டு இப்ப wp-admin ஓபன் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா உங்களுக்கு வேர்ட்பிரஸே ஓபன் ஆயிடும். நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஐயோ இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போலாம்ல, ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட், மற்ற எல்லா டீட்டெயிலுமே சேம் தான். நீங்க என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதுதான் இங்க இருக்கு. மாத்துறதா இருந்தா இங்க கிளிக் பண்ணி மாத்திக்கலாம். டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும், அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்க. தென் இங்க டேட்டா பேஸ் இருக்கு, இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட், அது லேட்டர் ஆன் நீங்க பார்ப்பீங்க. தென் பேக்கப்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. டூல்ஸ்ல இந்த மெயில் பிட் அப்படின்றது உங்களுடைய ஒரு மெயில் இன்பாக்ஸ் மாதிரி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாமே. உங்களுடைய மெயில் எல்லாமே நம்மளோட இமெயில வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. ஸோ இதுவும் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. இங்க லைவ் லிங்க்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். லைவ் லிங்க் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய லோக்கல் சைட்டை உங்களால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்களுடைய கிளைண்ட் கிட்டயோ ஜஸ்ட் URL, அதாவது லிங்கை ஷேர் பண்றது மூலியமாவே பார்க்க வைக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்றதா இந்த லைவ் லிங்க். நீங்க லைவ் லிங்கை கிளிக் பண்ணிட்டு சைனிங் டு யூஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை இங்க உங்களோட இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ண சொல்லுங்க. ஜஸ்ட் கனெக்ட் வித் இமெயில் ஐடி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடியை ப்ரிஃபரபிள் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எகைன் இந்த போர்ஷன் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இந்த ஏரியால உங்களுடைய வெப்சைட், லோக்கல்ல இருக்கிற வெப்சைட்டுக்கான URL, அதுக்கப்புறமா அதோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அவங்க பார்க்கறதுக்கானது மட்டும், அவங்களால எடிட்லாம் பண்ண முடியாது. அவங்க பார்க்கறதுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் இங்கே எனேபிள் ஆகும். நீங்க ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணா மட்டும் போதும். இது பேசிக்கா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு இல்ல ப்ராஜெக்ட் பண்ற அந்த ஃபேஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலா உங்களுக்கு தேவையான ஏரியா. இதுதான். இதுக்கு அடுத்து நீங்க வெப்சைட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேம் அதே ஃப்ளோ தான். அகைன் நீங்க அதை பண்ணும்போது உங்களால அந்த வெப்சைட்டை ஆட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ், ஆட் ஆன்ஸ், இது எல்லாமே மற்றபடி உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. இதுவே உங்களுக்கு எனாஃப். மற்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ஏன்னா லோக்கல்ல தான் இருக்கு. இது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆப்ல போய் இதை டெலிட் பண்ணிடுங்க. மொத்தமா டெலிட் ஆயிடும். 3 ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. சிம்பிள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மெட்டாலமெண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். வேர்ட்பிரஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல UAX ரிலேட்டடா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எங்க டீம் உடனே அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸா வரும். உங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் நாங்க சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங்,
உங்களுக்கு வெப்சைட் வேணும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் வெப்சைட் வேணும், இல்ல நான் அந்த வெப்சைட் பில்ட் பண்ண போறேன், எனக்கு உங்க கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் மெட்டா எலமெண்ட். நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அதுல ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க, நாங்களும் க்ரோ ஆகும். We are மெட்டா எலமெண்ட். நாங்க வெப்சைட் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், பிராண்ட் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த மாதிரியான எல்லா அப்ளிகேஷன்ஸ், எல்லா விதமான ஒர்க்கும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் மெட்டா எலமெண்ட். நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், பேஜோட பயோலயும் இருக்கும். தாராளமா செக் பண்ணி பாருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.